வாங்க இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசப்பொடி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரீ மிக்ஸ் ரசப்பொடி. இதில் வந்து நீங்கள் வெறும் சுடு தண்ணி ஆட் பண்ணிங்கனாலே போதும், ரசம் தயாராகிடும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே அவசியமாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, யாராவது வந்து கெஸ்ட் வந்துட்டாங்க இல்லை ஊர்லேருந்து நம்ம வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, இது நம்ம ஊருக்கு போகிறோனாலும் எடுத்துகிட்டு போயிட்டோனாலே வெறும் சுடு தண்ணி இதில் ஆட் பண்ணி நீங்கள் சாதம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க, ரசம் தயாராகிடும். இதுக்கு என்னென்னலாம் போட்டு எப்படிலாம் செய்ய போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரசம் தயாராகியாச்சு. இதனோட வத்தல் ஒன்று வச்சு சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்குங்க. வாங்க பார்த்துடலாம். ரசப்பொடி தயாரிக்கிற வேண்டிய முக்கியமான பொருட்களுங்க: பெருங்காயம், வரமிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் தனியா வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதே மாதிரி தோரம்பருப்பும் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு கப் அளவுக்கு, அதில் பாதி அளவு வந்து பார்த்திங்கன்னா மிளகு. தனியா 2 மடங்கு அளவுக்கு போட்டிருக்குங்க. ஜீரகம் 1 மடங்கு, அதாவது 1 கப் அளவு ஜீரகம்னா 2 கப் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க, எதை எதை வறுத்துக்கலான்ட்டு. இது இல்லாத இன்னும் சில பொருட்களை வந்து நம்ம ஆட் பண்ணும் போது இன்னும் வாசமாகவும் அப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ அந்த ஜீரகமும் கூட அந்த மிளகையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. ரொம்ப ஹையில் வச்சு வறுத்துடாதீங்க, சிம்மில் வச்சே வறுத்துருங்க. ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா மணமும் போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கருகுன மாதிரி ஆயிடுச்சுன்னா ரசப்பொடி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிங்க. வாசம் உங்களுக்கு வறுக்கும் போதே வர ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை காலையில் ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புகிறவங்களா இருக்கட்டும், ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்ற சமயத்தில் ஏதாவது ஒரு மிச்சரோ இல்லை வத்தல் ஏதாவது வறுத்துட்டு இதை மட்டும் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கனாலே ரசம் தயாராகிடுங்க. சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தனியா அடுத்தது ஆட் பண்ணியிருக்கேன். தனியாவும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வறுக்கும் போதே அவ்வளோ மணங்க நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாத இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். ரொம்ப ஹெவியாக வறுத்து வச்சிடாதீங்க. இதில் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, அந்த மனம் வந்து போக போக மாற ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அதனால் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து தோரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பைத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து 2 பருப்புமே போட்டு அரைச்சி வச்சு பார்த்துருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் சாம்பார் வைக்கும் போது கூட வந்து தோரம்பருப்போடு கொஞ்சம் பைத்தம்பருப்பும் ஆட் பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நல்ல ருசியாக இருக்குங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும் பைத்தம்பருப்பை. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து தான் நான் வறுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் பைத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பண்ணி பார்த்ததுனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுன்னு வறுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு புளியும் எடுத்திருக்கேன், தோல் நீக்கிட்டு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். சும்மா லைட்டாக இதில் அந்த சூட்டில் வந்து லைட்டாக பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதை வந்து கேஸ் ஆன் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒட்டிக்கும், ஸ்டிக்கியாக ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. லைட்டாக இது நல்லா உணர்ந்தது புளி தான், அதனால் அது அப்படியே வந்து உள்ள கொட்டெல்லாம் இல்லாத எடுத்துக்கலாம். இப்போ பெருங்காயமுங்க, உங்ககிட்ட தூளாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கெட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகா கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தாளிக்கிறீங்க அப்படின்னா அதில் வரமிளகாய் ஆட் பண்ணியும் செய்யலாம். அப்படி இல்லைனா மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து வரமிளகாவையும் சேர்த்து பொடி பண்ண வச்சுருக்கேன். ஒரு பூண்டை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு பிடி அளவு கருவேப்பிலை, இதையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ரசப்பொடியில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து காரமோ இல்லை புளிப்போ வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து தக்காளி எதுவும் இதில் ஆட் பண்ணல இல்லைங்களா, ஒரு தக்காளியை வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டு தாளித்து போட்டு அப்புறம் இந்த பொடியும் போட்டு சுடு தண்ணி போட்டிங்கனாலும் பரவாயில்ல. அது எதுவுமே தேவையில்லை, இந்த பொடியே போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அப்படியும் செய்யலாம். அதையும் சொல்லிடுறேன். இப்போ இது எல்லாமே தயாராகியாச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து அந்த சூட்லேயே வந்து கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து பொடிக்கு தயாராகியாச்சு. இப்போ பொடி அரைக்கிறதுக்கு இன்னும் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, மஞ்சள் மிஸ் ஆகுதுங்களா, மஞ்சள் தூளாக இருக்குது என்கிட்ட, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ரெடி ஆயாச்சுங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டது அப்படின்னா தாளிச்சுக்குங்க. எப்பயும் எண்ணெய் கடுகுலாம் போட்டு தாளிப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து மிளகாய் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்பூன் பொடி போட்டு சுடு தண்ணியை போட்டிங்கனாலே போதும். ஒரு தக்காளியும் புளிஞ்சு போட்டிங்கன்னா போதும். அப்படியும் வேண்டாம் எனக்கு இதுவே போதும் அப்படின்னீங்கன்னா இதை மட்டுமே நீங்கள் வச்சாலும் போதுங்க. புளி நல்லா, தக்காளிக்கு பதில் புளி கொஞ்சம் இன்னும் எக்ஸஸாக ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போயே உங்களுக்கு வந்து இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை வந்து பாதி பாதியாக போட்டு நான் அரைச்சிக்கிறேங்க. மிக்ஸி வந்து சூடாயிடுன்றதுனால நான் பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கிறேன். இதை பாருங்கள், நல்லா போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு மீதி பாதி இருக்குது இல்லைங்களா, அதையும் அரைச்சிட்டு வந்துடுறேங்க.
ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் மாதிரி செய்வாங்க. அப்போ வந்து தக்காளியை நிறைய போட்டு இது வந்து கொஞ்சம் பொடியை வந்து கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா இதில் பருப்பெல்லாம் ஆட் பண்ணதுனால தக்காளி ரசத்துக்கு வந்து நம்ம தக்காளி தான் அதிகம் தேவைப்படும். அப்போ இதனோட குவான்டிட்டியை வந்து ஜீரகமும் தக்காளியும் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தக்காளி ரசத்துக்கும் இந்த பொடி ஆப்டாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்பயும் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இது எல்லாம் தயாராகியாச்சு அரைச்சி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தாங்க துவரம்பருப்பு பைத்தம்பருப்புக்கு பதில் நீங்கள் வந்து கொள்ளை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சு இது கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொள்ளு ரசமும் நம்ம ஈஸியாக வச்சிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறும் இல்லைங்களா, வாசமும் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி சமயத்தில் நிறுத்திட்டு கொள்ளு பொடியும் தயார் பண்ணி வச்சுக்கலாங்க. கொள்ளு ரசப்பொடியாக இருக்கும் அது, அதையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கடுகும் அப்புறம் 2-3 வரமிளகாய் அப்புறம் கருவேப்பிலை ஜீரகம் இதெல்லாம் வறுத்து இதனோட ஆட் பண்ண போகிறோம் ஃப்ளேவருக்காக. நீங்கள் ஃபைனலாக வந்து சுடு தண்ணி மட்டும் எடுத்து ஊற்றுனீங்கன்னா போதும்னு. ஒரு சிலர் வந்து தாளிக்காத வெறும் சுடு தண்ணி மட்டும் போடுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வறுத்து போட்டுட்டோம் அப்படின்னா இப்பயே இதனோட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நம்ம வைக்கலாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாளித்து அதை சாப்பிடும்போது தாளித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குன்றவங்க வந்து அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ வரமிளகாவும் வறுத்துட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த பொடியில் ஆட் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் ரசப்பொடி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடுகு ஜீரகம் வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரசப்பொடி தயாராகியாச்சு. இப்போ இந்த ரசப்பொடியை வந்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நாள் வச்சுக்கலாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு மட்டும் போதும், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப தாராளமாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வீக்லி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறனாலும் ஒரு வீக்குக்கு உண்டானதை அரைச்சி வச்சுக்கலாம், இல்லை ஒரு மந்த்துக்கு உண்டானதை அரைச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கிங்க. 1 மந்த்துக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. வாசம் போக போக அந்த ரசம் டேஸ்ட் வந்து மாற ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இப்போ இது எல்லாமே தயாராச்சு. ரசப்பொடி பாருங்கள், இன்ஸ்டன்ட் ரசப்பொடி தயாராகியாச்சு. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ரசமும் வச்சு காமிச்சிடுறேன். இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாளித்து செய்யணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் வந்து இதில் தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு தக்காளியை வந்து இதில் நல்லா நெசுக்கி ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் புளிப்பு தேவை அப்படின்றவங்க. இப்போ தண்ணி வந்து சுடு தண்ணிக்க வச்சுட்டு தாளிச்சும் பண்ணிட்டேன் பாருங்கள். எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம்லாம் போட்டு வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். ஆல்ரெடி நம்ம தாளிச்சது தான், பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால இந்த மாதிரி தாளிச்சிருக்கேன். இப்போ சுடு தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து இந்த ரசப்பொடியில் ஆட் பண்ணிடலாங்க. சூப்பரான ரசம் தயாராகிடும். இதை மூடி வச்சுடுங்க. ஏன்னா பருப்பெல்லாம் வறுத்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கனாலே போதும். அதெல்லாம் நல்லா சாஃப்டாகிடும். அந்த பொடியில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கி அப்படியே மனம் சூப்பராக வந்துடுங்க. ரசம் தயாராகியாச்சு. இதனோட பார்த்திங்கன்னா வத்தல் வச்சு சூடான சாதத்தில் சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ரசம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து திடீர்னு ஊர்லேருந்து வந்துட்டோம் அப்போ ரசம் வைக்கணுன்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.